ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மெமரினா என்ன, ஹீப் மெமரினா என்ன, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் மெமரினா என்ன? ஸ்டாக் மெமரினா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இப்போ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் பிளேட்ஸை வந்து அடுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். மேலே இருக்கிற பிளேட்டை தான் நம்ம முதல்ல எடுப்போம். அப்போ லாஸ்ட்டாக எதை வச்சோமோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டாக எடுக்கிறோம். அதுதான் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ ஸ்டாக்கில் எது கடைசியாக போகுதோ அதுதான் முதல்ல முடிஞ்சிட்டு வெளியே வரும். எது முதல்ல உள்ளே போகுதோ அதுதான் கடைசியாக வரும். இவ்வளோ தான். ஸோ இப்போது ஸ்டாக் மெமரி வந்துட்டு எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது? லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற கான்செப்டில் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போது ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம். இது லோக்கல் வேரியபிள்ஸ், அதாவது இப்போ ப்ரிமிட்டிவ்ஸ்லாம் இருக்குது. ப்ரிமிட்டிவ்ஸ்லாம் என்னது? இன்டிஜர், பூலியன், கேரக்டர், இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் வேரியபிள்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டாக் மெமரியில் சேவ் பண்ணுறோம். அதுவும் லோக்கல் ப்ரிமிட்டிவ் வேரியபிள்ஸோட வேல்யூவை ஸ்டாக் மெமரியில் சேவ் பண்ணுறோம். செகண்டாக ஆப்ஜெக்டோட அட்ரஸை சேவ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே க்ரியேட் ஆகும்? ஹீப் மெமரியில் க்ரியேட் ஆகுது. அப்படி ஹீப் மெமரியில் க்ரியேட் ஆகிற ஆப்ஜெக்டோட அட்ரஸை தான் நம்ம ஸ்டாக் மெமரியில் சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. மெயின் மெத்தட் வந்து மெத்தட் ஏவை கால் பண்ணுது, ஏ வந்து பியை கால் பண்ணுது, பி வந்து சியை கால் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டோன்னா முதல்ல ஸ்டாக்குக்குள்ளே என்ன போகும்? மெயின், அப்புறம் ஏ, அப்புறம் பி, அப்புறம் சி, இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாக் மெமரியோட அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே மெத்தட் ஏ வந்து பியை கால் பண்ணுது, பி வந்து சியை கால் பண்ணுது, சி வந்து டியை கால் பண்ணுது. வர அந்த மெத்தட் ஏ தான் ஸ்டாக்கோட பாட்டமில் இருக்குது. இப்போ மெத்தட் ஏக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் இருக்கும். மெத்தட் ஏக்குள்ளே இருக்க லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும். மெத்தட் பிக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் இருக்கும், சிக்குன்னு ஒரு தனியாக ஸ்டாக் ஃப்ரேம் இருக்கும், டிக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் இருக்கும். இப்போ முதல்ல யார் இது எக்ஸிக்யூஷன் முடிப்பா? ஆப்வியஸ்லி மேலே இருக்க மெத்தட் டி தான் வந்து எக்ஸிக்யூஷனை முடிக்கும். ஸோ ஸ்டாக்குக்கும் ஹீப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டாக் வந்துட்டு ஒரு டெம்ப்ரவரி மெமரி லொக்கேஷன் தான். ஹீப் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் மெமரி. ஓகே, ஸோ ஸ்டாக் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹீப் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். ஸ்டாக் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். ஹீப்புங்கிறது எப்படி சொல்கிறது? அது ஒரு வேர்ஹவுஸ் மாதிரி. அது வந்துட்டு ஒரு லார்ஜ் சைஸில் இருக்கும். ஸ்டாக் வந்துட்டு எப்போ க்ரியேட் ஆகுது? ஒரு ப்ரோக்ராம்குள்ளே மெத்தட் கால் ஆகும்போது தான் வந்து ஸ்டாக் ஃப்ரேம் க்ரியேட் ஆகுது. ஹீப்பில் எப்போ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம்? ஒரு நியூ கீவேர்டு கொடுத்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது ஹீப்பில் வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இப்போது ஒரு மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுமே அந்த ஸ்டாக் ஃப்ரேம் வந்து டெலீட் ஆயிரும். அப்போ ஹீப்பில் க்ரியேட் ஆகிருக்கிற அதெல்லாம் எப்போ டெலீட் ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து யாருமே ரெஃபர் பண்ணலை, அது வந்து ஆர்ஃபனாக இருக்குது அப்படிங்கும்போது கார்பேஜ் கலெக்ஷன் வந்துட்டு தான் அதை வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கும். சரி, இப்போ அடுத்ததாக வந்து ஸ்டாக் ஃப்ரேமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது? லோக்கல் வேரியபிள். ஒரு மெத்தடுக்குள்ளே ஏபி அப்படிங்கிற ரெண்டு லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, இன்ட் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு இருக்குது. இது வந்து மெத்தட் ஏக்குள்ளே. அப்போது மெத்தட் ஏக்கான ஸ்டாக் ஃப்ரேமுக்குள்ளே இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, இன்ட் பி ஈக்குவல் டு 10ன்னு அதோட வேல்யூவோட அந்த காப்பி வந்துட்டு அந்த ஸ்டாக் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ்க்கானது அங்கே இருக்குது. அடுத்து ஆப்ரண்ட் ஸ்டாக் அப்படின்னா நடுவில் நம்ம எதனா கேல்குலேட் பண்ணுறோம். ஒரு டெம்ப்ரவரியாக ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸும் வந்து எங்கே இருக்கும்? அந்த ஸ்டாக் மெமரிக்குள்ளே இருக்கும். அடுத்ததாக வந்து கான்ஸ்டன்ட் பூல்.
கான்ஸ்டன்ட் பூலுக்கு நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். அடுத்து ரிட்டன் அட்ரஸ். இப்போது இந்த மெத்தடை முடிச்சுட்டு யாருக்கு திரும்ப போகணும், திரும்ப என்னோடய கண்ட்ரோலை நான் எங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் வந்துட்டு இருக்கும். ஸோ மெத்தட் எல்லாம் முடிஞ்சணும். ஸ்டாக் ஃப்ரேம் என்னாகும், அதுலேருந்து பாப் அவுட் ஆகிட்டு ஸ்டாக் ஃப்ரேம் வந்துட்டு கிளியர் ஆயிரும், மெமரி கிளியர் ஆயிரும். இப்போது ஒரு மெத்தட் கால் ஒரு ஃப்ளோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாய்டு மெயின் இருக்குது, மெத்தட் ஏ இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஃப்ரேமில் யார் வருவா, மெயின் மெத்தட் வந்து வரும். அடுத்து மெத்தட் ஏ வந்து கால் ஆகுது. சரி, அப்போ ஸ்டாக்குக்குள்ளே அடுத்து யார் வருவா, மெத்தட் ஏங்கிற ஃப்ரேம் வந்து வரும். எந்த லோக்கல் வேரியபிள்ஸும் இல்லை, ஃபைன், வி ஆர் குட். அடுத்து நம்ம மெத்தட் பியை கால் பண்ணுறோம். மெத்தட் பிக்கான ஸ்டாக் ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போது மெத்தட் பி ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே என்ன இருக்கும், அந்த இன்ட் x is equal to 100 அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்கும். பி முடிஞ்சணும் ஏக்கு போகும், ஏ முடிஞ்சணும் மெயின் மெத்தடுக்கு திரும்ப போகும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ. இப்போது மெத்தடு கால் ஆனால் ஸ்டாக்கில் வந்துட்டு அந்த இது போய் புஷ் ஆகுது. அதாவது யூஆர் ஆடிங் ஃப்ரேம் டு த ஸ்டாக். இதுவே மெத்தடு வந்து ரிட்டன் ஆனால் ஸ்டாக்லேருந்து பாப் ஆகிடுது. ஸோ யூஆர் ரிமூவிங் த மெமரி அண்ட் தென் அது அலோகேஷன் கொடுத்து வச்சுருந்த அந்த மெமரி எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்துட்டு ஸ்டாக் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் பார்க்கலாம். வாய்டு மெயின் பிரிண்ட் ஏஜ் இருக்குது. வாய்டு பிரிண்ட் ஏஜ்க்குள்ளே என்ன இருக்குது, ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு இருக்குது. இப்போது ஸ்டாக் ஃப்ரேம் எப்படி இருக்கும், மெயின் ஸ்டாக் ஃப்ரேம் இதுதான் ஸ்டார்ட். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் யாருக்காக, பிரிண்ட் ஏஜை கால் பண்ணுது, ஏஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த பிரிண்ட் ஏஜுங்கிற அந்த மெத்தடோட ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே யார் இருக்கா, ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படிங்கிற அந்த லோக்கல் வேரியபிளோட வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டாக் ஃப்ரேமுங்கிறது ஒரு சின்ன லிமிட்டட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போது நம்ம வந்து சும்மா ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடை கூப்பிட்றது, இன்னொரு மெத்தடை கூப்பிட்றது, இப்படி நான் ஸ்டாப்பாக ரிக்கர்சிவாக இஃப் யூ கீப் ஆன் காலிங் எனி மெத்தட்ஸ், ஒரு எண்டே இல்லாமல் இஃப் யூ கீப் காலிங் த மெத்தட்ஸ், அப்போ என்னாகும், ஸ்டாக் மெமரி வந்துட்டு ஃபுல்லாகிடும். அப்போ வர எரர் தான் என்னது, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். அதாவது யுவர் ஸ்டாக் மெமரி இஸ் ஃபுல் அப்படிங்கிற எரர் தான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். ஓகே, ஃபைன். இப்போ ஸ்டாக் மெமரி நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹீப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹீப்பில் என்ன இருக்குது, ஹீப்பில் நம்ம எப்போ ஒரு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எங்கே போய் க்ரியேட் ஆகுது, ஹீப் மெமரியில் க்ரியேட் ஆகுது. எக்ஸாம்பிள், நியூ ஸ்ட்ரிங் பில்டர், நியூ அரே லிஸ்ட், இல்லைனா கஸ்டம் கிளாஸஸ், நியூ எம்ப்ளாயி, இந்த மாதிரி எது நம்ம க்ரியேட் பண்ணாலும் அது வந்து ஹீப் மெமரியில் போய் தான் சேவ் ஆகுது. அடுத்தது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னால் கிளாஸ் லெவலில் இருக்க வேரியபிள், லெட் இட் பி ப்ரிமிட்டிவ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ். ஆனால் இன்ஸ்டன்ஸ் லெவலில் இருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே எங்கே தான் இருக்கும், ஹீப் மெமரியில் தான் இருக்கும். அரேவும் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதுவும் வந்துட்டு ஹீப் மெமரியில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹீப் மெமரிங்கிறது ஒரு பெரிய வேர்ஹவுஸ் மாதிரி, இட்ஸ் அ பிக் ஸ்பேஸ். ஓகே, இப்போது ஸ்டாக்கும் ஹீப்பும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற சினாரியோவை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் தமிழ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்னா இப்போது ஸ்டாக் மெமரியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், என் மெயின் ஒரு மெத்தட் இருக்குது, மெயினோட ஸ்டாக் ஃப்ரேம் இருக்குது. நான் மெயினுக்குள்ளே ஸ்ட்ரிங் பில்டர் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர்னு கொடுத்துருக்கேன். அப்போ நியூங்கிற கீவேர்டை பார்த்தணும் என்ன பண்ணும், இப்போ வந்து ஹீப் மெமரியில் போய் அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் வந்து இப்போ மெயினோட ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே வந்து இருக்கும். ஸோ எஸ்பிங்கிறது அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்கிற ஒரு லோக்கல் வேரியபிள். ஆனால் நான் க்ரியேட் பண்ண போகிறதோ ஆப்ஜெக்ட்டு, அதனால் ஆப்ஜெக்ட் ஹீப்பில் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதோட அட்ரஸை கொண்டாந்து என்ன பண்ணிடும், நம்மளோட ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே போட்டு வச்சிரும். ஓகே, ஸோ ஸ்டாக்னால் எப்படி, ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஃப்ரேம்குள்ளே அதுக்கு மட்டும்தான், அது யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்காது. ஆனால் ஹீப் மெமரியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னது, நம்ம யார் கூட வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த அட்ரஸை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துரும்.
ஓகே, லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மெத்தடு ரன் ஆகி முடித்ததுமே அந்த ஸ்டாக் ஃப்ரேம் வந்துட்டு கிளியர் ஆகிடும். ஆனால் ஹீப் மெமரி ஆகாது. பிகாஸ் அது யாருமே ரெஃபர் பண்ணலன்னா கூட அது யாரும் ரெஃபர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கார்பேஜ் கலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹீப்பில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்துட்டு ஸ்டாக்லேருந்து யாருமே ரெஃபர் பண்ணலை, யாருமே யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை வந்துட்டு கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எனேபிள் பண்ணிவிடும். அடுத்ததாக கார்பேஜ் கலெக்ஷன் எப்போ ரன் ஆகுதோ அப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நம்ம புதுசாக சும்மா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன சொல்கிறது, இப்போ கார்பேஜ் கலெக்ஷன் வந்துட்டு பார்க்குது, ஆனால் நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நியூ கீவேர்டு வந்து போட்டிருக்கீங்க. அப்போது அதனால் கலெக்டும் பண்ண முடியாது, மெமரியும் வந்துட்டு அவுட்க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன எரர் வரும்? அவுட் ஆஃப் மெமரி எரர் வந்துட்டு இதனால தான் வருது. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து ஸ்டாக்குக்கும் ஹீப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, சிமிலாரிட்டிஸ்னு ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ என்னென்னலாம் சேவ் ஆகுதுன்னா ஸ்டாக் மெமரியில் லோக்கல் வேரியபிள், மெத்தட் கால் இன்ஃபோ, ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் இது எல்லாமே சேவ் ஆகுது. ஹீப் மெமரியில் ஆக்சுவல் ஆப்ஜெக்ட்ஸும் அதோட வேல்யூஸும் சேவ் ஆகுது. ஸோ ஸ்டாக் மெமரிங்கிறது என்னது? லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஹீப் மெமரி இட்ஸ் ஜஸ்ட் ரேண்டம். ஓகே, அது ஒரு வேர்ஹவுஸ் மாதிரி நம்ம பார்த்தோம்ல, சும்மா ரேண்டமாக எங்கே வேணாலும் அது க்ரியேட் பண்ணிவிடும். அடுத்து ஸ்டாக் மெமரியோட சைஸு லிமிட்டட், சின்னது. ஹீப் மெமரி வந்து பெருசு. ஸ்டாக் மெமரி சின்னது, ஸ்பீடும் அதிகம். ஹீப் மெமரி பெருசு, பட் ஸ்டாக்கை விட ஸ்பீடு கொஞ்சம் கம்மி. ஸோ ஸ்டாக் ஃப்ரேம் எப்போ க்ரியேட் ஆகும்? மெத்தட் கால் ஆகும்போது ஸ்டாக் ஃப்ரேம் க்ரியேட் ஆகுது. நியூ ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஹீப் வந்து க்ரியேட் ஆகுது. மெத்தட் முடியும் போது ஸ்டாக் ஃப்ரேம் பாப் ஆகிட்டு கிளியர் ஆகிடும். இதுவே ஹீப் மெமரியில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்போ கிளியர் ஆகும்? எப்போ நம்ம வந்து கார்பேஜ் கலெக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ அதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு நம்ம மெத்தட் ரிட்டன் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு சாம்பிள் மெத்தட் இருக்குது. எம்ப்ளாயி கெட் எம்ப்ளாயி, ஒரு நியூ எம்ப்ளாயியை ரிட்டன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ மெத்தட் வந்து கால் ஆகுது. அப்போது காலரோட ஃப்ரேம், அந்த கெட் எம்ப்ளாயி யார் கால் பண்ணுறாங்களோ அந்த காலரோட ஃப்ரேம் ஃபஸ்ட் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு கெட் எம்ப்ளாயியோட ஃப்ரேம் இருக்குது. ஹீப்பில் இன்னும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகலை. ஸோ செகண்ட் ஸ்டெப், நியூ அப்படிங்கிற கீவேர்டு பார்த்ததுமே என்ன பண்ணிடும்? ஹீப்பில் ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. அதோட ரெஃபரன்ஸை எடுத்து கெட் எம்ப்ளாயி ஸ்டாக் ஃப்ரேமுக்குள்ளே அந்த அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுக்குது. இப்போ நான் ரிட்டன் கொடுக்கணும். ரிட்டன் வந்துட்டு என்னை கால் பண்ணுற மெத்தடுக்கு நான் வந்து ரிட்டன் பண்ணணும் எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை. ஸோ என்ன ரிட்டன் பண்ணும்? அந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸை ரிட்டன் பண்ணிடும். எந்த மெத்தட் என்னை கால் பண்ணிச்சோ அந்த மெத்தடுக்கு வந்து ரிட்டன் பண்ணிடும். எம்ப்ளாயி ஆப்ஜெக்டோட அட்ரஸை ரிட்டன் பண்ணிடும். ஸோ மெத்தடு முடிஞ்சதுக்கப்புறம் கெட் எம்ப்ளாயி ஃப்ரேம் வந்து பாப் அவுட் ஆகிடுது. ஆனால் ஆப்ஜெக்ட் ஹீப்பில் இன்னும் அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து ஸ்டாக்கில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் ட்ராவல் ஆகுது. ஆனால் ஆக்சுவல் ஹீப் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ஹீப்பில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஹீப்லேயே தான் இருக்குது. அதுக்கு வந்து எந்த இஷ்யூவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு திங்கை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ கடையிலேருந்து அந்த பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம். அதுக்கான ஒரு ரெசிப்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ரெசிப்ட் மூலமாக நம்ம அந்த பொருளை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதே தான், இப்போ அந்த ரெசிப்ட் தான் வந்துட்டு அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் மூலமாக என்னால் வந்து ஹீப்பில் க்ரியேட் ஆகிருக்க அந்த ஆப்ஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அந்த கார்பேஜ் கலெக்ஷன் என்ன பண்ணும்? எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அதை யாரும் ரெஃபர் பண்ணல அப்படின்னா வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்னது? பாஸ் பை வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு சாம்பிள் கோடு இருக்குது. ஓகே, இன்ட் n is equal to 10ன்னு இருக்குது. சேஞ்ச் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம system.out.println கொடுக்குறோம். num is equal to 15 கொடுக்குறோம். இப்போது நம்பரோட வேல்யூ 10லேருந்து 50யாக மாறுமா? மாறாதா? மாறாது. ஏன்னா அதுதான் அந்த பாஸ் பை வேல்யூ அப்படிங்கிறது. சரி, இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு
ஸ்டாக் மெமரியில் என்ன ஆகும், ஒரு மெயின் மெத்தட் ரன் ஆகுதா, ஆகுது. ஓகே ஃபைன். மெயின் மெத்தடுக்கான ஸ்டாக் ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ மெயின் மெத்தடோட ஸ்டாக் ஃப்ரேமில் என்ன இருக்கும், int n is equal to 10 அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்கும். இப்போ நான் யாரை கால் பண்ணுறேன், சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ சேஞ்ச் வேல்யூக்கான ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகுமா, எஸ். ஸோ நான் என்ன பாஸ் பண்ணுறேன், நம்பரோட வேல்யூ 10ன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் வேல்யூக்குள்ளே நம்பரோட வேல்யூ என்னென்னு வந்துருச்சு, 10ன்னு வந்துருச்சு. இப்போ சேஞ்ச் வேல்யூக்குள்ளே ஐம் சேஞ்சிங் த நம்பர் வேல்யூ டு 50. யாரோட ஃப்ரேம்குள்ளே நான் மாற்றுறேன், சேஞ்ச் வேல்யூவோட ஃப்ரேம்குள்ளே தான் நான் நம்பரோட வேல்யூவை மாற்றுறேன். இதை நான் திருப்பி மெயின் மெத்தடுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இல்லை. அப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஸ்டாக் ஃப்ரேமுக்கு உள்ளே தான் என்னோடய வேல்யூ 10ன்னு இருக்குது. அதுவும் யாரோட ஸ்டாக் ஃப்ரேமுக்குள்ளே, மெயின் மெத்தடோட ஸ்டாக் ஃப்ரேமுக்குள்ளே 10ன்னு இருக்குது. அது மெயின் மெத்தடுக்கானது மட்டும்தான். சேஞ்ச் வேல்யூவோட ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே நம்பர் வந்து 15 இருக்குது. இப்போ இது சேஞ்ச் வேல்யூக்கானது மட்டும்தான். ஸோ 2 வித்தியாசமான இடத்துல வேல்யூ மாற்றிட்டு எப்படி மெயினில் மாறும்னு நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு ரிட்டன் இட் பேக் அண்ட் தென் அசைன் இட் டு n. அப்போ தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைனா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு பாஸ் பை வேல்யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். ஸோ மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுது. மெயின் மெத்தட்குள்ளே n வந்து 10ன்னு இருக்குது. அடுத்து நான் சேஞ்ச் வேல்யூ n அப்படின்னு கூப்பிட்றேன். அப்போ என்னோட 10 வேல்யூ வந்து ஒரு காப்பி எடுத்து சேஞ்ச் வேல்யூக்கு கொடுக்குது. அது ஒரு தனி ஸ்டாக் ஃப்ரேம், சேஞ்ச் வேல்யூவோட ஸ்டாக் ஃப்ரேம். அதுக்குள்ளே தான் வேல்யூவை 15ன்னு மாற்றுறோம். மாற்றின வேல்யூவை நம்ம ரிட்டனும் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கோம். அப்போது மெயினோட ஸ்டாக்குக்கு எப்படி தெரியும் என்னோடய வேல்யூ மாறிடுச்சுன்னு? தெரியாது. மெத்தட் பாட்டுக்கு முடிஞ்சிடும், இது பாட்டுக்கு பாப் அவுட் ஆயிரும். ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகுது, என்னோடய வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ரிமிட்டிவ் வேரியபிள்ஸ், லோக்கல் ப்ரிமிட்டிவ் வேரியபிள்ஸில் யூஆர் ஜஸ்ட் சென்டிங் அ காப்பி, அட்ரஸ்லாம் அனுப்புறதில்ல, யூஆர் ஜஸ்ட் சென்டிங் அ காப்பி ஆஃப் த வேல்யூ. இதனால தான் ரெண்டுமே தனித்தனி மெமரி லொக்கேஷனில் இருக்குது. உன்னோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் அது இன்னொன்றில் எந்த எஃபெக்டையும் கொண்டு வராது. ஓகே, ஜாவாவில் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை இன்னொரு மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்னா ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ்னால் ஆப்ஜெக்டோட அட்ரஸையே பாஸ் பண்ணிடுறேன். இந்தாப்பா இந்த அட்ரஸில் இது இருக்குது அப்படின்னு நான் அட்ரஸை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அட்ரஸில் இருக்கிறது, அட்ரஸ் எங்கே எதுக்கு உண்டானது, ஹீப் மெமரியோட அட்ரஸ். அங்கே போய் நான் மாற்றினா என்ன ஆகும், கண்டிப்பாக வேல்யூ மாறிடும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. பர்சனில் வந்து ஆப்ஜெக்ட் மெமரி எக்ஸாம்பிள் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் இருக்குது. இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் சேஞ்ச் பர்சன் அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பர்சன் இஸ் ஈக்குவல் டு நியூ பர்சன் ஆஃப் தமிழ்னு கொடுத்துருக்கேன். இப்போ சேஞ்ச் பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் இந்த சேஞ்ச் பர்சன் கால் பண்ணும்போது வாட் ஆம் ஐ டூயிங், ஐ எம் பாசிங் த அட்ரஸ் ஆஃப் த பர்சன் ஆப்ஜெக்ட். ஸோ அட்ரஸையே நான் பாஸ் பண்ணிவிட்டு per டாட் நேம் ஈக்குவல் டு நாடு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போது என்னோட இது மாறுமா மாறாதா? எஸ், பிகாஸ் நீ அட்ரஸையே பாஸ் பண்ணுற. ஸோ அட்ரஸில் சேஞ்ச் பண்ணால் ஆப்வியஸ்லி இட் வில் ரிஃப்ளெக்ட், ரைட்? ஸோ ஸ்டாக் அண்ட் ஹீப், ஓகே, இந்த ஸ்டாக் அண்ட் ஹீப்பில் அப்படி என்ன தான் நடக்குது, இங்கே ஒரு டயக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெயின் இருக்குது, ஓகே, ஸ்டாக் ஃப்ரேம் இருக்குது, அந்த பர்சன் ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு அட்ரஸ், அந்த பர்சன் ஆப்ஜெக்ட் எங்கே க்ரியேட் ஆகிருக்காங்க, ஹீப் மெமரியில் க்ரியேட் ஆகிருக்காங்க. அந்த பர்சன் ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் நான் சேஞ்ச் நேமுக்கு வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும், நான் அந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூவே மாற்றும்போது ஆப்வியஸ்லி எனக்கு வந்துட்டு நான் அட்ரஸே பாஸ் பண்ணுறனால இஃப் யூ டூ எனி சேஞ்சஸ் டு தட் ஆப்ஜெக்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் அக்ராஸ் எவ்ரிவேர், ரைட்? ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ நியூ பர்சன் தமிழ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ ஹீப் மெமரியில் என்ன ஆகும், புதுசாக ஒரு பர்சன் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. அந்த அட்ரஸ் தான் மெயின் மெமரியோட ஸ்டாக் ஃப்ரேமில் இருந்துச்சு.
இப்போது அந்த மெயின் மெமரியோட ஸ்டாக் ஃப்ரேம்லேருந்து நம்ம சேஞ்ச் நேம் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணும்போது நம்ம என்னத்தை பாஸ் பண்ணோம், அட்ரஸையே பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அட்ரஸ்க்குள்ளே போயிட்டு இஃப் யூ ஆர் சேஞ்சிங் சம்திங் ஆப்வியஸ்லி தட்ஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் எவ்ரிவேர். அப்போ தமிழில் இருந்தது இப்போ நாடு அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ மொத்தமாக எல்லா மெத்தடும் முடியும் போது அந்தந்த ஸ்டாக் ஃப்ரேம்ஸ்லாம் கிளியர் அவுட் ஆயிடுது. ஆனால் ஹீப் மெமரியில் நம்ம பண்ண சேஞ்ச் எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கடைசியாக கண்ட்ரோல் மெயின் மெத்தடுக்கு வருது. அப்போது அந்த பிங்கிற வேரியபிள் இட்ஸ் ஸ்டில் பாயிண்டிங் டு த சேம் அட்ரஸ். ஆனால் அதோட கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக இப்போ மாறி இருந்திருக்கும். ஓகே, இப்போ ஒரு ட்ரிக்கான இன்டர்வியூ கொஷின். ஒரு வேளை சேஞ்ச் மெத்தட்குள்ளே நம்ம பர்சன் பெர் இஸ் ஈக்குவல் டு நியூ பர்சன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருந்தா மெயின் மெத்தடில் நம்மளோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் யூ ஆர் க்ரியேட்டிங் அ நியூ பர்சன். நீ ஏற்கனவே இருக்க பர்சனை சேஞ்ச் பண்ணாதான் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் மெயின் மெமரி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன். நீங்கள் நீ நியூன்னு கொடுக்கும்போது இட் வில் க்ரியேட் அனதர் நியூ ஆப்ஜெக்ட். ஸோ அதோட மெமரி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ whenever you are trying to change something with the new object, obviously it's not going to affect the existing object. So value நமக்கு மாறாது. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட்டாக நம்ம ப்ரிமிட்டிவ் வேரியபிள் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி நமக்கு நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்கும், ஆப்வியஸ்லி ஹீப் மெமரியில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸுங்கிற ஒரு ப்ரிமிட்டிவ் வேரியபிள் இருக்குது, இன்டிஜர் ப்ரிமிட்டிவ் வேரியபிள். அதுக்கு நான் 10 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். அப்போது இப்போ நான் சேஞ்ச் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ளே ஐம் பாஸிங் த ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன், ஃபஸ்ட்டு சேஞ்ச் டைரக்ட்குள்ளே என்ன நடக்கும், ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் டைரக்டுக்குள்ளே d.x is equal to 50. இப்போ நான் ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ணால் வாட் ஆம் ஐ டூயிங், ஐம் பாஸிங் த அட்ரஸ். அப்போது இங்கே நான் மாற்றினா இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் த மெயின் மெத்தட் ஆல்சோ. பட் இதுவே நெக்ஸ்ட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் வேல்யூ ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட்.x. ஸோ இங்கே நான் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணலை, அந்த ப்ரிமிட்டிவ் வேல்யூவை மட்டும் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்து நான் பாஸ் பண்ணுறேன். அப்படி நான் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அப்படி நான் பாஸ் பண்ணும்போது காப்பி மட்டும்தான் போகும். அதனால் நான் இப்போது சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே நான் 100ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. பிகாஸ் ஐம் ஜஸ்ட் பாஸிங் அ காப்பி, ஐம் நாட் பாஸிங் அன் ஆப்ஜெக்ட். அதனால் ஜஸ்ட் ஒரு காப்பி தான் இருக்குது. காப்பியில் சேஞ்ச் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் கோயிங் டு ரிஃப்ளெக்ட். ஓகே, ஃபைன். இப்போது ஸ்டாக் ஹீப் மெமரி இது எப்படி ஹேண்டில் பண்ணுது, எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ டேட்டா ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே எக்ஸோட வேல்யூ 50 அப்படின்னு இருக்குது. இப்போது சேஞ்ச் டைரக்ட் அந்த ஃப்ரேம்குள்ளே டியோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. சேஞ்ச் வேல்யூ ஒன்லிங்கிற மெத்தடுக்குள்ளே நம்பர் அப்படிங்கிற ஒரு ப்ரிமிட்டிவ் லோக்கல் வேரியபிள் தான் க்ரியேட் ஆகிருக்கோ தவிர இட் டின் டுக் த அட்ரஸ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டேக்கிங் அ காப்பி. ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு மெத்தட்குள்ளே ஆப்ஜெக்ட் அதோட ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது தான் ஜாவா அதோட அட்ரஸ் அனுப்பும். ஆனால் இப்போ நான் d.x அப்படின்னு சொல்லும்போது அது டைரெக்டாக அந்த வேல்யூவை எடுத்துக்குது. ஸோ வேல்யூவை அனுப்பும்போது இட்ஸ் ஜஸ்ட் சென்டிங் அ காப்பி, இட் இஸ் நாட் சென்டிங் த ஆக்சுவல் அட்ரஸ். ஓகே, ஸோ சேஞ்ச் வேல்யூ ஒன்லி அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்னாச்சு, நம்ம மெத்தட்குள்ளே ஆப்ஜெக்ட் அனுப்பல, அதுக்கு பதிலாக object.x அப்படிங்கிற அந்த இன்ட்டு வேல்யூவை தான் அனுப்பிச்சோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஹேண்ட்லிங் த இன்டிஜர் வேல்யூ. அப்போ அது காப்பி எடுத்து அதோட லோக்கல் ஃப்ரேமில் போட்டு வச்சுக்கிச்சு. அங்கே நீ என்ன தான் 100 200 என்ன தான் மாற்றினாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் பிகாஸ் இட் வாஸ் ஜஸ்ட் அ காப்பி. ஓகே,
ஸோ ப்ரிமிட்டிவ் வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்ம கிளாஸ் லெவலில் போட்டிருந்தா அந்த ப்ரிமிட்டிவ் வேரியபிள் வந்து ஹீப் மெமரியில் இருந்தாலும் அதோட வேல்யூவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பாஸ் பண்ணால் இட் இஸ் பாஸ் பை வேல்யூ, இட்ஸ் ஜஸ்ட் சென்டிங் அ காப்பி, அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக சென்ட் பண்ணால் யூ ஆர் பாசிங் த அட்ரஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஒரே கிளாஸ்க்குள்ளே சேம் கிளாஸ்க்குள்ளே இருந்து ஒரு மெத்தட் வழியாக நம்ம கால் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஓகே, நீ பாஸ் பண்ண வேணாம், ஐ மீன்ஸ் இட் இஸ் சேம் கிளாஸ், ஐம் காலிங் தட் மெத்தட். அப்போது எப்படி பாஸ் ஆகும்? காப்பி போகுமா இல்லை அட்ரஸ் போகுமா? ஓகே, லெட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன், லெட்ஸ் see that. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரே கிளாஸ் இருக்குது, எக்ஸுங்கிறது வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள், அப்டேட் எக்ஸில் எக்ஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு வேல்யூ மாறு, யூனோ வை? பிகாஸ் இப்போ இங்கே வேல்யூ எப்படி மாறி இருக்குது? 10 இருந்தது, அப்டேட் ஆனதுக்கப்புறம் 15 ஆயிடுச்சு. ஹவ்? பிகாஸ் நம்ம என்ன தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 அந்த மாதிரி என்ன கொடுத்துருந்தாலும் அதுக்கு முன்னாடி எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ? திஸ் கரண்ட் ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸ், ஸோ ஆப்ஜெக்ட் டாட் வேரியபிள் அப்படின்னு எடுக்கிறதுனால அது வந்து இட் வில் ஹாவ் அன் அட்ரஸ் வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணி, இட்ஸ் நாட் அ காப்பி. ஸோ இந்த மாதிரி நம்ம மெத்தட் வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது இட் வில் கன்சிடர் அஸ் திஸ் ஃபார் த கரண்ட் த்ரெட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி வச்சுக்குது. ஸோ அப்டேட்டுங்கிற மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகும். அது அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது திஸ் டாட் எக்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கும். அப்போ திஸ்ஸுங்கிறது கரண்ட் த்ரெட்டோட எக்ஸ், கரண்ட் ஆப்ஜெக்டோட எக்ஸ். ஸோ இட் வில் ஆல்வேஸ் ஹாவ் அ மெமரி அட்ரஸ், ரைட்? ஸோ அப்போ நம்ம காப்பி வந்து இது எடுத்துக்கல, லைக் வேல்யூவை நம்ம காப்பி எடுத்துக்கல, வி ஆர் டேக்கிங் ஆப்ஜெக்டோட அட்ரஸ் as a copy. So when you change it, obviously it's going to change.